ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மை சீக்ரெட் ரொமான்ஸோட எபிசோட் 14 தான். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோ காரில் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவனை ஹீரோன் வந்து கிஸ் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோன் அழுதுகிட்டே நான் உன்னை விட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. ஆவுன்னா ஓடி போகிறா. ஐயா இவளை கண்டுபிடிக்கிறதே ஹீரோ பொழப்பா வச்சிருக்கணும் போல. ஹீரோன் அழுதுட்டே இதான் என் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. அதுக்கப்புறம் ஹீரோ எந்திரிச்சு அவனோட சீட்டே பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு உனக்காண்டி நான் 3 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கேன், நீ யாருனே தெரியாமல் உனக்காண்டி வெயிட் பண்ணியிருக்கேன், இனிமேட்டும் நான் வெயிட் பண்ணுவேன், அது 3 இயர்ஸாக இருந்தாலும் சரி 30 இயர்ஸாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்கிறான். ஹீரோன் அவனோட ஃப்ரெண்டு பாருக்கு வரான். அவன் கேட்குறான் நீ என்ன தனியாக வந்திருக்க அப்படின்போது ஹீரோன் அழுதுகிட்டே சொல்கிறான் நான் ஹீரோவை பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு ரொம்பவே வலிக்குது, நான் ரொம்பவே அவனை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. ஹீரோன் அவன் ஃப்ரெண்டு ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கதை அவங்க அம்மாவை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ அப்பா கேட்குறாரு ஹீரோ இன்னும் ஆஃபீஸ் வரலையா, அந்த பொண்ணுக்கு தான் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே அந்த அசிஸ்டன்ட் வந்து விஷ் பண்ணுறாரு. ஆளே இல்லை பெல்லுன்ற மாதிரி ஹீரோவே ஆஃபீஸ்க்கு வர, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு ஹீரோ கிட்ட சொல்லி இனிமேப்பட்டு அவன் கம்பெனி பக்கம் ஒன்றும் வர தேவையில்ல அப்படின்னு போது அசிஸ்டன்ட் கால் பண்ணி ஹீரோ கிட்ட அவர் சொன்னதை ஒன்று விடாம சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நீங்க எப்போ வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ ரொம்ப சோகமா அந்த பீச் ஓரமா நடந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோனோட பிக்கை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோன் ஃபீலிங்கா படுத்திருக்கா, சாப்பிட கூட இல்லை, அவனே நினைச்சு அழுதுட்டு இருக்கான். இங்கே ஹீரோவும் அவன் வீட்டில் பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோன் கொடுத்த காயினே பார்த்துட்டு அவளை தேடி அலைஞ்சு லாஸ்டா மீட் பண்ணது, அப்புறம் அவளை ஹக் பண்ணது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோன்னு சொல்லியிருப்பா அந்த ரொமான்ஸ் என் லைஃப்பில் நடந்திருக்கவே கூடாது, நீ தான் ஃபர்ஸ்ட் பர்சன் என் லைஃப்பில் வந்தது அப்படின்னு சொல்லியிருப்பா. இதெல்லாம் ஹீரோ நினச்சி பார்த்துட்டு ஹீரோ வந்து சொல்கிறான் என் மனசில் இருக்க ஃபர்ஸ்ட் பொண்ணு நீ மட்டும்தான், உன்னை என்னை விட்டு போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ வேகமாக கார் எடுத்துகிட்டு கிளம்பி போகிறான். அவங்க அம்மா ரெஸ்டாரண்ட் முன்னாடி ஹீரோ வந்து நிற்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஓட்டிட்டு வந்த சைக்கிளை பார்க்குறான். ஹீரோவோட அம்மா ஏதோ ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. இவனை பார்த்தோன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. 2 பேருமே அப்படியே அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோக்கு பிடிச்ச ஃபுட்டை செஞ்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க நீ அனுப்புகிற பொக்கே ஒவ்வொரு வருஷம் எனக்கு கரெக்டாக வந்துடும், உன்னை பார்த்து எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, நீ வர்றப்போலாம் நான் கண்டுக்காத மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருப்பேன், பட் நீ வர்ற டேட்டுக்காண்டி நான் எப்பவுமே வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோ அழுதுட்டே அவங்க கொடுத்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்கான். இங்கே ஹீரோனுக்கு செம ஃபீவர் ஆயிடும். அவங்க அம்மா அவளுக்கு ஒத்தலம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அவளோட கையை பிடிச்சிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மா ஹீரோன் பத்தி சொல்றாங்க. அவ இங்க வந்தது ஹீரோ பத்தி சொல்லி ஃபீல் பண்ணது எல்லாத்தையுமே சொல்லிட்டு நீ அவ கூட போய் ஹாப்பி ஆயிரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க அம்மாவை ஹக் பண்ணிட்டு நான் அகைன் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோன் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க அம்மா காலே அட்டன் பண்ணல. இங்கே அவங்க அம்மாவை பார்த்தா நல்லா மேக்கப் போட்டு எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வேகமாக ஹீரோயினை தேடிட்டு காலில் வந்துட்டு இருக்கான். ஹீரோ நம்ம அதே டிவி ஸ்டேஷனுக்கு இன்டர்வியூ கொடுக்கறதுக்காண்டி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோனும் உட்காந்து அவளோட தம்பியோட ட்ரெஸ்லாம் மடிச்சு வச்சுட்டு இருக்கா. அப்போ தான் ஹீரோ அவளோட தம்பிக்கு கிஃப்ட் பண்ணது, அவனை பற்றி பேசினது எல்லாமே நினச்சி பார்த்துட்டு இருக்கா. அந்த டைமும் கரெக்டாக ஹீரோயின் நம்ம இன்டர்வியூ கொடுக்குறது டெலிகாஸ்ட் ஆகுது. அதையும் ஹீரோனுக்கு வந்து பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோட அம்மா வந்து சொல்கிறாங்க ஏன் என் பொண்ணை வந்து வித்தியாசமாக பார்க்குறீங்க, எல்லாருமே தான் டேட் பண்ணுவாங்க, இது ஒன்றும் புதுசு இல்லையே, நான் ஒரு அடல்ட் ஃபிலிம் ஆக்ட்ரஸ்னாடி தான் என் பொண்ணையும் தப்பாக பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லவ் எப்போ வேணால் யாருக்கு வேணால் வரும், அதை தப்பே சொல்ல முடியாது. மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினச்சா நம்ம வாழவே முடியாது. நீ ஒன்றும் தப்பு பண்ணல, நீ அவனை லவ் பண்ணா நீ அவனை போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைம் பார்த்து ஹீரோனோட ஃப்ரெண்டும் கரெக்டாக அங்கே வரான். ஹீரோனோட அம்மா ஹீரோயின் கிட்ட ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனோட ஃப்ரெண்டும் என் பைக் எடுத்துகிட்டு நீ போய் ஹீரோவை பாரு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோனும் வேகமாக கிளம்பி வரா. இங்கே ஹீரோவும் ஹீரோனை தேடி தான் வந்துட்டு இருக்கான். அப்போ ஃபோன் எடுத்து பார்த்தா ஹீரோன் கிட்டேருந்து மெசேஜ் வந்திருக்கும், நான் உன் ஆஃபீஸ்க்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஹீரோ காரை விட்டு இறங்கி நிற்கிறான். அவங்க அப்பா கிட்டேருந்து கால் வருது ஆஃபீஸ்க்கு வர சொல்லி. ஹீரோ அவங்க கிட்ட நான் என் ஜாபை ரிசைன் பண்ணிக்கிறேன், நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக பார்த்து அப்பாயிண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ சொல்கிறான் என்னால் எதையுமே விட்டு கொடுக்க முடியும், ஆனால் ஹீரோனை மட்டும் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை இழந்துட்டா லைஃப் லாங் நான் தான் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டே ஹீரோனை தேடி போயிட்டு இருக்கான். இதுக்கு அவன் கார்லேயே போயிருக்கலாமே, எதுக்கு இப்போ இறங்கி ஓடிட்டு இருக்கான்னு தெரியல. ஹீரோ பஸ்ஸில் ஓவர்டேக் பண்ணி ஓடிட்டு வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஆஃபீஸில் வந்து ஹீரோனை தேடிட்டு இருக்கான். ஹீரோனை அவன் பின்னாடி நின்று அவனை கூப்பிட்றான். 2 பேருமே பார்த்துக்கிறாங்க. 2 பேருமே செம சந்தோஷம். அதுக்கப்புறம் ஹீரோனை அவனை வந்து ஹக் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க கிட்ட சாரி கேட்குறா. அதுக்கு ஹீரோ வந்து சொல்கிறான் திருப்ப ஓடி போயிடாத, உன்னை வாண்டட் லிஸ்ட்டில் தான் அப்புறம் போட வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் தான் பார்த்தா ஹோல் ஆஃபீஸே இவங்க கிஸ் பண்ணுறதை பார்த்துட்டு இருக்கா. அப்போவும் விட மாட்டான், அகைன் கிஸ் பண்ணிடுறான். இப்படியே கிஸ் பண்ணியே எபிசோட முடிச்சிருவாங்க போல். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே ஹக் பண்ணிட்டு இருக்கதை யாரோ ஃபோட்டோ பிடிச்சி ஒரு ஆர்டிக்கலாக போட்டுறாங்க. அந்த ஆர்டிக்கலை ஹீரோட அப்பாவும் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஹீரோட அம்மா அவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே இது என் பொண்ணுதான்னு சொல்லிட்டு பெருமையாக பேத்திட்டு இருக்காங்க. இங்கே அந்த அசிஸ்டனும் அந்த சீன் போகிற பொண்ணு கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோனோட ஆர்டிக்கலையும் அந்த கிச்சன் டீம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க ஹீரோயின்காண்டி. அந்த நியூஸ் ரீடர் பொண்ணும் அதே ஆர்டிக்கலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹீரோனோட ஃப்ரெண்ட் கிட்ட வந்து கால் பண்ணி நம்ம ட்ரிங்க்ஸ் அடிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ நம்மளோட ஒர்க்கை சந்தோஷமா அகைன் பார்த்துட்டு இருக்கா. அவகிட்ட வந்து ஒரு பையன் கேட்குறான் நீ தான் அந்த பொண்ணா
அப்படின் போது ஹீரோன் வந்து ஆமாம் அது நான் தான் போட வளர்ந்து கேட்டவன் மாதிரி திட்டி விட்டுறா அவனை. ஹீரோனோட ஃப்ரெண்டு பாருக்கு ஹீரோனோட அம்மாவோட செகண்ட் ஹஸ்பண்ட் வந்து வராரு. என் பையன் சொல்லிட்டு அந்த சின்ன பையனை சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோனோட ஃப்ரெண்டு ஏதோ புள்ள பிடிக்கிறது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனை கொடுக்க மாட்டான். அதுக்கப்புறம் எப்படியோ அவர் வாங்கி அவனை வந்து கொஞ்சம் அழுதுட்டு இருக்காரு. ஹீரோவோட அப்பாவும் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோட அப்பா அவன் ரிசைன் பண்ணதை நினச்சி திட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்கிறான் நம்ம இப்படி உட்காந்து சாப்பிட்டு எவ்வளோ வருஷம் ஆகுதுல அப்படின் போது ஹீரோட அப்பா சொல்கிறாரு அடிக்கடி நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ வந்து சொல்கிறான் நான் ஹீரோயினை கூட்டிகிட்டு தான் வீட்டுக்கு வருவேன் அப்படின் போது அதுக்கு அவர் வந்து அது மட்டும் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோ சொல்கிறேன் ஹீரோயின் தான் உங்கள் கூட உட்காந்து சாப்பிட என்னை கம்பல் பண்ணி அனுப்பிச்சி வச்சா இனிமேப்பட்டு நான் அதையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது படவா ராஸ்கல் என்னையே நீ கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சிரிக்கிறாரு. இப்போ ஹீரோவோட லவ்வுக்கு அவரும் ஓகே சொல்லிடுறாரு. ஹீரோனோட ஃப்ரெண்டும் அந்த நியூஸ் ரீடர் பொண்ணு மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த பையன் சொல்கிறான் நான் ஒரு ட்ரிப் போகிறேன் நான் எப்போ வருவேன்னு தெரியல நான் வரும்போது நீ என்னோட ட்ரிங்கிங் பார்ட்னராக இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா நீ திருப்பி வந்ததுக்கப்புறம் நம்ம 2 பேருமே டேட் பண்ணலாம் அப்படின் போது ஹீரோனோட ஃப்ரெண்டு ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் அவன் ஸ்மைல் பண்ணிக்கிறான். அதுக்கு அந்த பையன் சொல்கிறான் நீயும் என் கூட அந்த ட்ரிப் ஆவேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவளும் சிரிச்சுக்கிட்டே ஓகே சொல்லிடுறா. அதுக்கு அவன் சொல்கிறான் நம்ம இப்போலேருந்து டேட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது 2 பேருமே சிரிச்சுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 2 பேருமே வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே ஹீரோ நம்ம அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்ததை நினச்சி இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காங்க. 2 பேருமே சந்தோஷமாக இருக்காங்க. அகைன் ஹீரோயின் அம்மாவுக்கு வந்து மேரேஜ் நடக்குது. இப்போ தான் ஹீரோயின் அந்த மேரேஜை சந்தோஷமாக அட்டன் பண்ணுறா. அதுக்கப்புறம் 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. குக்கிங் டீமே உட்காந்து அவங்களுக்கு ஃபுட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனோட அம்மா வந்து ஸ்பீச் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட் வந்துட்டு ப்ரெசன்டேஷன் போடுறான். அதில் ஹீரோனோட அம்மாவும் அவங்க ஹஸ்பண்டும் சின்ன வயசில் இந்த பிக்ஸ் எல்லாம் இருக்கும் அது எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே இப்போ ஹீரோட அம்மாவை ஒரு ஆக்ட்ரஸாக ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க கூட எல்லாருமே உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அணைச்சி பிடிச்சிக்கிறான். 2 பேருமே பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கோட் சூட்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு வரான். ஹீரோனை கிஸ் பண்ணது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அப்படியே ஹீரோனோட கையை வந்து பிடிச்சிட்டு இருக்கான். அப்படியே 2 பேருமே ஹாப்பியாக காரில் போயிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரு பார்ட்னர் அவங்களுக்கு கிடைச்சிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட சொல்கிறான் நீ என் பேரை சொல்லி கூப்பிடு இல்லை செல்லமாக கூப்பிடு இந்த மரியாதைலாம் வேணாம் நான் இப்போ உன் புருஷன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ கோட் சூட்லாம் போட்டு ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு இருந்தப்போ அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். அவளும் அதை ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணியிருப்பா. இதோட ஹாப்பியாக இந்த வெப் சீரிஸை முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.